குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆங்கில புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம். ஆங்கில புத்தாண்டு 2026 பலன் பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். மகர ராசிக்கெலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா இருக்குங்க. உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அது கொஞ்சம் குடும்ப சிக்கல்களை உண்டு பண்ணுவார். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு 8ஆம் இடத்துல உள்ள கேது பகவானும் உண்டு பண்ணாலும் அது பெரிய லெவலில் இருக்காது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. மே மாதம் வரைக்கும் உங்கள் இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாரு. அப்போ ரெண்டுமே உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அந்த 2ஆம் இடத்த மே மாதம் வரைக்கும் குரு பார்க்குறாரு. அதே அதுக்கு மேலே உங்களோட ராசியை குரு பார்க்குறாரு. அது உங்களுக்கு இந்த ஆண்டு 2026 ஆண்டு நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்தையும் பாதி காலம் குரு பார்க்குறாரு, ராசியும் குரு பார்க்குறாரு. அதனால் நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதுவும் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லாயிருக்கும். அதே மாதிரி குரு மே மாதத்துக்கு மேலே 7ஆம் இடத்துல உச்ச வீட்டுக்கு போகிறார். உங்கள் ராசிக்கு உச்ச வீட்டுக்கு போய் உங்கள் ராசியை பார்க்குறது நல்ல யோக பாக்கியமாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானாலையும் தொல்லைகள் இல்லை. ஏன்னா அது ஒன்றும் கேது 8ல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனைகள் பண்ண மாட்டார். நல்லாயிருக்கும். ராகு பகவான் தான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. மற்றபடி உங்களுக்கு சூரியன், செவ்வாய், இந்த மாதிரி புதன், சுக்கிரனால எந்த பாதிப்பும் இல்லை. அவங்கெல்லாம் ஒவ்வொரு மாதம் 1.5 மாதம் தான் ஒவ்வொரு வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா ஆண்டு பலன் பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு மாதத்துக்கு இப்போதைக்கு இந்த மாதம் மட்டும் சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் உங்களுடைய ராசிக்கு 12ல் இருக்கிறாங்க. அது நன்மை தான் செய்யும். கெடுதல்கள் செய்ய மாட்டாங்க. புதன், சுக்கிரன் எல்லாருமே நல்லா இருக்குது. மகர ராசிலாம் இந்த 2026 ஆண்டு ரொம்ப ரொம்ப யோக பாக்கியமாக தான் இருக்கும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.